வணக்கம். செக்கப் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் வர இருக்கும் சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு ஏற்படும் நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனைகள் தொடர்பாகத்தான் நாம் பேச இருக்கின்றோம். நம்மிடையே டாக்டர் காமாட்சி மெமோரியல் ஹாஸ்பிட்டலை சேர்ந்த சீனியர் கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட் டாக்டர் ராஜேஸ்வரி ராமச்சந்திரன் இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். பெண்களுக்கு என்னென்ன மாதிரியான நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுது டாக்டர்? ஏன் குறிப்பாக நம்ம பெண்களுக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணி கேட்குறோம்? நரம்பியல் பொதுவானது தான், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. பிரெயின், ஸ்பைனல் கார்டு, ரூட்ஸ், பெரிஃபரல் நர்வ், மசில்ஸ், இது எல்லாருக்கும் உள்ளது தான். ஆனால் பெண்களை பொறுத்தவரையில் சில முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன், ஹார்மோன்ஸ் இருக்குது. அதெல்லாம் இருக்கிற போது இந்த நோயுடைய தன்மையும் மாறுபடும், நோய்க்கு நம்ம கொடுக்குற மருந்துடைய தன்மையும் மாறுபடும். அதை ஒட்டி தான் நம்ம ஒரு பெண்ணை வைத்தியம் பண்ணணும். கொஞ்சம் விளக்கமாக நான் சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் வலிப்பு நோய் எடுத்துக்கிறீங்கன்னு வைங்க, அது பெண்கள் மாதவிடாய் வரும்போது வரலாம். அதே போல் திருமணமான உடனே ரொம்ப தூக்கம் இல்லாமையும் வரலாம். அப்புறம் மகப்பேறு உண்டாகிற அந்த நேரத்துலையும் அவங்களுக்கு உடலில் ரொம்ப நீர் சேர்ந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலேயும் வரலாம். அதே போல் டெலிவரி டைம்லேயும் உங்களுக்கு ஃபிட்ஸ் வரலாம். அதே போல் டெலிவரி ஆகி 3 months இந்த பிறந்த குழந்தையோட தூக்கம் இல்லாமல் இருக்கிற போதும் வரலாம். அதே போல் கடைசியில் ஒரு 45-50 வயசில் மெனோபாஸ் வரும்போதும் வரலாம். ஸோ இதெல்லாம் பெண்களுக்கே உரித்தான ஒரு தனி பிரச்சனைகள். வலிப்பு நோய் உடைய வைத்திய முறைகள் ஒன்றா தான் இருந்தால் கூட நம்ம பெண்களுக்குன்னு வரும்போது அணுகுமுறையில் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஓகே. குறிப்பாக இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் எந்த அளவுக்கு நரம்பியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முக்கிய பங்காற்றுது மேம்? முக்கியமாக நம்ம ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் சொல்லுவோம். ஆண்களை பொறுத்தவரையில் டெஸ்டோஸ்டிரோன். உடம்பில் இரத்த குழாய்கள் வேலை செய்கிறது, உடம்பில் நீர் தங்கிறது, இது எல்லாமே அதனுடைய ஃபங்க்ஷன் ஆகிடுறது. இப்போது அல்சைமர்னு ஒரு நோய் எடுத்துக்கலாம் நம்ம. அதாவது மறதி நோய், பெண்களிடையே 50 வயசுக்கு அப்புறம் 60 வயசுக்கு அப்புறம் வர நோய். இது அந்த ஈஸ்ட்ரஜன்ற ஒரு ஹார்மோன் வித்ட்ராயல் ஆகிடுது மெனோபாஸில். அந்த வித்ட்ராயலுக்கு அப்புறம் அந்த ஈஸ்ட்ரஜன் சப்போர்ட் இல்லாததுனால நம்ம பெண்கள் அதிக அளவில், அதாவது 3 பங்கு ஆண்களை விட இந்த அல்சைமருங்கிற மருது நோய்க்கு ஆளாகிறாங்க அப்படின்றது தான் புள்ளி விவரம். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்பவே அதனுடைய ஆக்ஷன் ரொம்ப இருக்குது. முதல்ல அது ப்ரொடெக்டிவாக இருக்குது மெனோபாஸ் வரைக்கும். மெனோபாஸ் முடிஞ்ச ஈஸ்ட்ரஜன் வித்ட்ரால் ஆன பிற்பாடு அது உங்களுக்கு டெமென்ஷியாக்கு, அல்சைமர் டெமென்ஷியாவுக்கு வழிவகுக்கிறது. ஸோ இது மாதிரி நிறையா எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்ல முடியும். சரி. குறிப்பாக லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் நம்ம சொல்லும்போது டயட், எக்ஸசைஸ், ஸ்லீப் இதெல்லாம் அதில் அடங்கும். இதெல்லாம் எந்த மாதிரியான தாக்கத்தை நரம்பியல் சம்மந்தப்பட்ட நோய்களில் ஏற்படுத்துது டாக்டர்? ரொம்பவே அதுவும் இந்த மாடர்ன் கான்டெக்ஸ்டில் இப்படியே உட்காந்து ஒரு ஐடி பெண் ஒர்க் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்பைனுடைய நேச்சுரல் கர்வச்சர்லாம் போயிடுது. ஸோ ஸ்ட்ரைட்டனிங் ஆஃப் த cervical ஸ்பைன்றது ரொம்ப காமன். cervical spondylosis நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற போதெல்லாம் நான் 50 வயசில் பார்த்த cervical spine, இப்போ நான் 25 வயசில் பெண்கள் வராங்க பார்க்குறேன். இப்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஈவன் பள்ளிக்கூட பசங்க கூட செல்ஃபோன், அப்புறம் நெட்டு, அப்புறம் சிஸ்டம் எல்லாம் உபயோகப்படுத்துறதுனால பாஸ்டர்ன்றது படத்துண்டே பார்க்குறாங்க, உட்காந்து பார்க்குறாங்க, ஒரே பாஸ்டரில் நகராமல் பார்க்குறாங்க. இதெல்லாம் டெஃபினட்டாக நரம்புகளை பாதிக்கிறது நிறையா விதத்தில். அடுத்தது ஒபேசிட்டி, உட்காண்டே இருக்கிறதுனால எழுந்திருக்காமல் உங்களுக்கு பெண்களுக்கு அதிகமாக வெயிட் கூடுற வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நான் அதிக அளவு பார்க்குறேன். டயட் அடுத்தது எல்லாமே உங்களுக்கு இந்த ஃபுட், ப்ராசஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால. ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாமே பெண்களுக்கு வர நரம்பியல் நோய்க்கு கண்டியூசிவாக அது உண்டு பண்ணக்கூடியதாக தான் இருக்குது. குறிப்பாக அந்த ஸ்லீப் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துது மேம்? ஸ்லீப் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிரெயினை பொறுத்தவரையில். பிரெயின் பகலெல்லாம் வேலை செய்கிற போது அதுக்கு அந்த ரெஸ்ட்டு தேவை. இந்த பழைய கெமிக்கல்லாம் போய் அது புத்துணர்ச்சி பெறத்துக்கு அந்த ஸ்லீப் என்ன ஆகுது, இப்போது அந்த ஸ்லீப் பேட்டர்னே மாறிடுது. ஒரு சிஸ்டமே இல்லை. ஒரு நாளைக்கு 2 மணிக்கு தூங்குறாங்க, ஒரு நாளைக்கு 4 மணிக்கு தூங்குறாங்க. இப்படி இருக்கிற போது அந்த மூளைக்கு ரொம்ப சீக்கிரமாக ஒரு டிப்ரெஷன் வருது, இரிட்டபிலிட்டி வருது, ஒபேசிட்டி வர்றதுக்கு எல்லாமே தூக்கமின்மை ஒரு முக்கியமான காரணமாயிடுது.
அதாவது நேரத்துக்கு படுத்து நேரத்துக்கு எழுந்துக்கிறதுன்றது இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணுற ஹவர்ஸ் வந்து ரொம்ப லேட் ஹவர்ஸ். ஒர்க் பண்ணுறதோடு இல்லை, சாப்பிட்றதும் 2 o'clock நைட்டு சாப்பிட்றதுன்ற மாதிரியான பழக்க வழக்கங்களும் வந்துடுது இப்போது. இது மாதிரி இருக்கிற போது இதெல்லாம் நரம்புக்கும் மூளைக்கும் அதனுடைய வேலைக்கும் கொஞ்சம் கூட ஒத்து வராது. எத்தனை மணி நேரம் தூங்குறதுக்கு நீங்க பரிந்துரைக்கிறீங்க மேம்? சில பேர் வந்து எனி 8 hours நான் தூங்கினா போதும் அப்படின்ற ஒரு கணக்குல வந்து இருக்காங்க. அப்படி இல்லைம்மா, அதாவது இருட்டு வெளியில் இருக்கிற போது அப்போ வந்து மூளைக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். சூரியன் வந்தப்புறம் மூளைக்கு வேலை கொடுக்கணுன்றது அந்த காலத்து பிரின்சிபல். அதுவும் ஒன்று இப்போ ரொம்ப ஒன்றும் சேஞ்ச் இல்லை. நான் நைட்டு 4 hours டே 4 hours அது சரியாக வர்றதில்லை. தூக்கம் ரொம்ப முக்கியம். தூக்கத்தினால மூளையுடைய ஃபங்க்ஷனை சரி பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த தூக்கம் இல்லாம இருக்கிறதால என்னென்ன மாதிரியான நரம்பியல் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு டாக்டர்? முதல்ல வந்து இரிட்டபிலிட்டி. அவங்க வந்து அவங்களுடைய நேச்சுரலாக ஒரு பெண் என்ன சாஃப்டாக இருக்கிற பொறுத்து போகிற குணம் அதெல்லாம் போய் அவங்க ரொம்ப ஒரு மாதிரி அப்ரப்டாக பிஹேவியர் ஆரம்பிச்சிடுறாங்க. இரிட்டபிலிட்டி தான் முதல்ல சொல்லுவோம். அது அவங்க வேலையிலையும் அவங்க திறமையிலையும் அது அதனுடைய இம்பேக்ட் தெரியுது. இது இப்போ நம்ம நரம்பு நோயின்னு எடுத்துக்கிற பட்சத்தில் இப்போ வலிப்பு நோய் இருக்கிற பேஷண்ட்டெல்லாம் வந்து 8 மணி நேரம் கட்டாயமாக தூங்கணும். அப்போ தான் மூளைக்கு ரெஸ்ட். இவங்க வந்து சிஸ்டமோட ஒரு நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணுற போது அவங்களுக்கு ஃபிட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நேரத்துக்கு தூங்காது முதல்ல நம்ம இரிட்டபிலிட்டி, ஒபேசிட்டி, அடுத்தது ஃபிட்ஸ் வர வாய்ப்பு, அதுக்கப்புறம் ஹைப்பர் டென்ஷன், அப்புறம் சுகர், இப்படி அது ஒரு பெரிய லிஸ்ட்டாகவே ஆகுது. ஸோ தூக்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்க மேடம், நீங்கள் சொல்கிறதுலேருந்து பார்க்கும்போது தூக்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பதிவு பண்ணுறீங்க. இந்த குறிப்பாக பெண்களுக்கு 30 வயசு நெருங்கும் போது நரம்பியல் சம்மந்தப்பட்ட என்னென்ன அறிகுறிகள்லாம் தென்படும் போது நம்ம உஷாராக இருந்துக்கணும் டாக்டர்? இப்போது ஒரு பெண் வந்து நல்ல திறமையாக ஒர்க் பண்ணி இருக்கிற போது இந்த தூக்கமின்மை, ரொம்ப செல்ஃபோனு, ரொம்ப சிஸ்டம் இப்படியெல்லாம் இருக்கிற போது அவளுடைய குணம் முதல்ல வந்து சேஞ்ச் இன் த பிஹேவியர், மூடு அங்கே தான் ஆரம்பிக்குது. முதல்ல மூட் சேஞ்சஸ், அப்புறம் பிஹேவியர் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் தான் ஒபேசிட்டி, அதுக்கப்புறம் அது கண்ணு முழிக்கிறதுனால ஹைப்பர் டென்ஷன், அதனால் அதுக்கப்புறம் சுகர் வருது. இது வந்து ஒரு படிப்படியாக போகிறது, ஒரே நாளில் வர்றதில்ல. அதனால் நம்ம வெயிட்டு அவேர்னஸ் வச்சுக்கணும். வெயிட் கெயின் இருக்கா, நேரத்துக்கு தூங்குகிறோமா, நம்ம மூடு சேஞ்ச் ஆகுதா, பழைய மாதிரி எஃபிஷியண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணுறோமா, இதெல்லாம் நம்மளுக்குள்ளேயே ஒரு அசஸ்மெண்ட் வேணும். எப்படி நம்மளுக்கு இது தெரிய வரும்னா முதல்ல வெயிட் கெயின் வச்சே சொல்லிடலாம். நம்ம டெய்லி வெயிட் பார்க்குற ஒரு ஹேபிட் வரணும். அடுத்தது முன்ன மாதிரி ஸ்மார்ட்டாக என்னால் ஒர்க் பண்ண முடியல, இப்போ டைம் ஆகுது, இல்லை தப்புகள் போடுறேன் அப்படின்னா சரி, மூடு, பிஹேவியர் இதெல்லாம் இட் ஹேஸ் அன் இம்பேக்ட் ஆன் த ஒர்க் வாட் யூ டூன்னு. ஸோ இது நம்மளே அசஸ் பண்ணிக்க முடியும். வெயிட் கெயின், ரொம்ப பசியின்மை, இரிட்டபிலிட்டி, அதுக்கப்புறம் குழந்தைங்கள் மேலே ரொம்ப எரிஞ்சு விழுறது, அதுக்கப்புறம் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், இப்போ நெக்கில் மசில்ஸ்லாம் ஸ்டிஃப் ஆகி நெக் பெயின், சிவியர் நெக் பெயின், ரேடியேட்டிங் பெயின் இன் த அப்பர் லிம், அப்புறம் சிவியர் பேக் பெயின், இதெல்லாம் அடுக்கடுக்காக தான் வரும், ஒரே நாளில் வரும்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபால்ட்டி பாஸ்டர், லேக் ஆஃப் ஸ்லீப், அப்புறம் ஓவர் ஆஃப் ஸ்க்ரீன் டைம், இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா it has an impact on the spine, it has an impact on the nerve roots, it has an impact on the body weight, mood, behavior எல்லாமே. ஸோ ஈஸியாக சொல்லிடலாம். நம்மளுடைய மாற்றம் நம்மளுக்கு தெரியும், நிச்சயமாக தெரியும். சரி, இதுக்கெலாம் என்ன வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க டாக்டர்? ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட்ன்ற வேர்டை விட ப்ரிவென்ஷன்ற வேர்டை நான் யூஸ் பண்ணுவேன். ட்ரீட்மெண்ட்னா ஒரு நோய் வந்தப்புறம் தானே ட்ரீட்மெண்ட்டு. இது வந்து வராமல் தடுப்பது எப்படி அப்படிங்கிறது தான் முக்கியம். முக்கியமாக ஸ்பைனுடைய பாஸ்டர் எப்படி, இப்படியே உட்காந்து ஒர்க் பண்ணுறது, இல்லை இப்படியே குனிஞ்சே செல்லு பார்க்குறது, அப்படி இல்லை படுத்துட்டு செல் பார்க்குறது, லைட் அணைச்சிட்டு ஹவர்ஸ் டுகெதர் செல்லில் கேம் ஆடுறது, இதெல்லாம் தான் மாடர்ன் பிரச்சனையாக இருக்குது. ஐ ஃபைண்ட் சில்ட்ரன் கம்மிங் வித் சீசர்ஸ். அவங்க அந்த போருக்குள்ளே உட்காந்து செல்லில் படம் பார்க்குறாங்க. இதே மாதிரி ஹவர்ஸ் டுகெதர் எழுந்திருக்காமல் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்பைனுடைய நேச்சுரல் கர்வ் போயிடுது, நர்வ்ஸ் ஸ்ட்ரெச்ட், எக்ஸ்ட்ராவாக வலி எல்லாமே வருது. ஓகே, இந்த 30 வயது தாண்டிய பெண்களுக்கு குறிப்பாக இந்த ப்ரெக்னன்சியும் குழந்தை பிறப்போ எந்த அளவு நரம்பியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் தாக்கத்தை ஏற்படுத்துது டாக்டர்?
ஆக்சுவலாக 30 ஐடியலி ஸ்பீக்கிங் நம்ம குழந்தை பிறக்கிற அந்த ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷனை 30 வயசுக்குள்ளே முடித்தா தான் நல்லது. ஏன்னு கேட்டால் நம்மளுடைய எக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அதே போல் நம்ம பார்ட்னருடைய ஸ்பெர்மும் ஹெல்த்தியாக இருக்கும். ஹெல்த்தி ஸ்பெர்ம் அண்ட் ஹெல்த்தி எக் சேர்ந்தால் தான் ஒரு ஹெல்த்தி சைல்டு உருவாகும். இப்போ மாடர்ன் டேஸில் என்ன ஆகுது, மேரேஜே 30-34 ஆகிட்டு அதுக்கப்புறம் நேச்சுரலாக கன்சீவ் ஆகுது, அந்த மாதிரியே இல்லாமல் வி கோ ஃபார் ஐவிஎஃப் டெக்னிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ். ஸோ எல்லாமே ஐ திங்க் வி ஆர் காம்ப்ளிகேட்டிங் அவர் லைஃப் அன்னெசரியான்னு தோணுது. ஸோ நேரத்துக்கு எல்லாம் பண்ணியாச்சுன்னா இந்த பிரச்சனைகள் வராது. வயசாக ஆக கன்சீவ் ஆகிற பிரச்சனைகள், கன்சீவ் ஆனால் அந்த குழந்தைக்கு குரோமோசோம்ஸ் கரெக்டாக இருக்குமா, அந்த குரோமோசோமல் அப்னார்மாலிட்டி இருக்குமா, டவுன் சிண்ட்ரோம் வருமா, இந்த மாதிரியான புதுசு புதுசு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ள மதருடைய ஏஜ் ஜாஸ்தியாக இருந்தோ 35 இயர்ஸ்க்கு மேலே ஆனால் கஷ்டம். அதுக்குள்ளே குழந்தை பிறப்பு இருந்தால் பெட்டர். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். காலர் ஒருத்தவங்க இணைப்புல இருக்காங்க. வணக்கம், செக்அப் நிகழ்ச்சி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நாங்கள் மதுரையிலேருந்து அழைக்கிறோம். சரிங்க, உங்களுடைய பெயருங்க? கௌரி. சரி, உங்களுடைய கேள்வியை நீங்கள் மருத்துவரிடம் கேட்கலாம். மேடம், எனக்கு இந்த காலில் முட்டிக்கு அடியில் அப்படியே நரம்பு சுருண்டு வெரிகோஸ் மாதிரியும் இருக்குது. பழைய எப்படி கால் ஒரு சமயம் இழுத்துருது, கூலிங் பட்டவனே இழுக்குது. அம்மா நீங்கள் சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம் இருக்கலாம். ஒன்று நரம்பு சுருண்டுன்னு சொல்கிறீங்களா, இது வெயின்ஸ், வெரிகோஸ் வெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். யூஸ்வலாக டெலிவரி ஆன பெண்களுக்கெல்லாம் காலில் வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கும். அந்த வெயின்ஸ் எல்லாம் ப்ராமினெண்ட்டாக சுருண்டி தெரியும். அப்படி இருந்ததுன்னா நம்ம ஒரு டாப்லர் பண்ணி அந்த வெரிகோஸ் வெயினை ஆப்ரேட் பண்ணணுமா, இல்லை ஒரு ஸ்டாக்கிங்ஸ் மட்டும் போட்டு சரி பண்ணிக்க முடியுமான்றது பார்க்கணும். அது இல்லைன்னா இப்போ நரம்பு சம்மந்தமானதுன்னு பார்த்தா நரம்புகள் வீக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கால் முட்டிக்கு கீழே நரம்புகளுடைய நியூட்ரிஷன் ரொம்ப கம்மியாகி நம்மளுக்கு எரிச்சல், கால் மரத்து போகிறது, கால் வலி, ரொம்ப நேரம் நிற்க முடியல, நைட் படுத்தா கிராம்ப்ஸ் வருது, கொற்களி வாங்குறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் தயவுசெய்து மருத்துவரை அணுகி இது வெயின் சம்மந்தப்பட்டதா இல்லை நரம்பு சம்மந்தப்பட்டதுன்னா சுகர் இருக்கா, எதனால் இப்படியெல்லாம் பார்க்கணும். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டா நல்லதுன்னு தோணுது எனக்கு. சரிங்க டாக்டர், தொடர்ச்சியாக பேசலாம். ரொம்ப நாளாக இந்த ஹார்மோனல் பர்த் கண்ட்ரோல் டேப்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது எந்த அளவு இது நரம்பியலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் டாக்டர்? அதாவது ஹார்மோன்ஸ் நம்ம நேச்சுரலாக அதுவே வித்ட்ரா பண்ணால் அது ஒரு மாதிரி, நம்ம அதுக்கு புறம்பாக நம்ம பர்த் கண்ட்ரோல் பில் கொடுக்குற போது பிளட் கிளாட்டிங் மெக்கானிசம் இதெல்லாம் மாறுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரோக் வர சான்சஸ் அதிகம். ஸ்ட்ரோக்குன்றது ஒரு கை கால் விழுந்து போகிறது, அது நம்ம பரிசவாயுன்னு சொல்லுவோம், இல்லை வாதம்னு சொல்லுவோம், பக்கவாதம்னு. ஸோ இந்த வெயிட் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்த ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எப்போவுமே எந்த அளவு மருந்துகள் ஹார்மோன் இல்லை வேறு வழி இல்லைன்னு சாப்பிட போகிறோம், முடிஞ்ச அளவு குறைச்சிட்டு அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸு, அதுக்கு வெயிட் கெயின்மை இல்லாமல் பார்த்துக்கிறது, தகுந்த ஆகாரம் எடுத்துக்கிறது, இது மாதிரி இருந்துட்டால் பரவாயில்ல. சரி, தொடர்ச்சியாக பேசலாம். ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் செக்அப் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள். வணக்கம், செக்அப் நிகழ்ச்சி தொடர்கின்றது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். காலர் ஒருத்தங்க இணைப்புல இருக்காங்க. வணக்கம், செக்அப் நிகழ்ச்சி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? மேடம், என் பேர் ஹரிஹரன், நான் திருச்சியிலேருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வியை மருத்துவரிடம் கேட்கலாம். ப்ளீஸ் கொடுங்க, அவங்கள்ட்ட கொடுங்க ப்ளீஸ், அவங்கள்ட்ட கொடுங்க. அவங்க இணைப்புல தான் இருக்காங்க, நீங்க உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹரிஹரன் காலிங் ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி. என்னுடைய ஏஜ் 79. நான் எனக்கு ஏற்கனவே ரெக்டம்ல கேன்சர் இருந்து டாக்டர் கோபு எனக்கு ரேடியேஷன் அண்ட் கீமோதெரபி எல்லாம் கொடுத்து சர்ஜரியும் பண்ணி ரெக்டமை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் என்னாச்சுன்னா அயோட்டா ப்ராப்ளம் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அயோட்டா எனக்கு எவ்வளவு இருக்குனாக்கா, நான் ரீசெண்டாக சிடி பெல்விஸ் ஐவி ஸ்கேன் பண்ணதில் 6.7 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அயோட்டா பல்ஜிங் ஆயிருக்கு. அது மேலே 3 சென்டிமீட்டர், கீழே 3 சென்டிமீட்டர், நியர்லி 6 சென்டிமீட்டர்ஸ் பல்ஜிங் ஆயிருக்கு.
அதோட அப்பார்ட் ஃப்ரம் திட் எனக்கு வந்து வென்டல் ஹிரண்யா வேற வந்திருக்கு. நான் இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் வாஸ்குலர் டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன். ஆனா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சார் ஒண்ணு பண்ணுங்க, இப்ப அயோட்டாக்கு நீங்க சர்ஜரி பண்றீங்களான்னு. சார் ஏஜ் எனக்கு 79 ஆயிடுச்சு, எனக்கு இன்னமே பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ரெண்டாவது அது ரொம்ப காஸ்ட்லி, 10 லட்சம் 15 லட்சம் என்னால அஃபெக்ட் பண்ண முடியாது. சின்ன ஏஜா இருந்தா பரவாயில்ல, ஏஜ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால எனக்கு ஹிரண்யா மட்டும், இந்த வென்டல் ஹிரண்யா மட்டும் வந்து லேப்ரோஸ்கோபி பண்ணிடுங்களேன் டாக்டர் சொல்லி கேட்டேன். ஆனா அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்படி நீங்க அது பண்றதா இருந்ததுன்னா இப்ப எந்த டாக்டரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா லேப்ரோஸ்கோபி பண்ற போது ஒரு கால் வந்து அந்த பல்ஜினால வந்து பஸ்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு லைஃப் க்ளோஸ் ஆயிடும். அப்புறம் நாளைக்கு வீண் பெரிய பிரச்சனைகள் தான் வரும். அதனால முதல்ல நீங்க அந்த அயோட்டா கிளியர் பண்ணிட்டு அதுக்கு ஸ்டெண்ட் வச்சிருந்த பிற்பாடு தான் நீங்க வந்து ஹிரண்யா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொல்லிட்டாங்க. நான் வந்து இது வந்து ஒரு வாஸ்குலர் டாக்டர்ட்டையும் காமிச்சேன், நரம்பியல் நிபுணர்கிட்டையும் காமிச்சேன். ஆனா அவங்க வந்து இப்ப என்னால வந்து இப்போ ஓரளவுக்கு நடமாடிட்டு இருக்கேன். பட் எனக்கு வந்து வயிற்றுல வந்து இது வச்சிருக்காங்க, அதாவது ஸ்டாப்லர் வச்சிருக்காங்க. பட் அதனால ஐ எம் சஃபரிங் டூ மச். அதாவது டெய்லி ஒரு நாளைக்கு ரெஸ்ட் ரூமுக்கே ஒரு 10 தரம் போற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேன். ஐயா, நரம்பியல் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருந்தா கேளுங்க. ஏன்னா அயோட்டா அனியூரிசம் அதெல்லாம் வாஸ்குலர் சர்ஜனுடைய டெரிட்டரி, அதே போல் ஹெர்னியாவும் சர்ஜனுடைய டெரிட்டரி. நரம்பியல் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? நரம்பியல்னா அதான் இந்த வாஸ்குலர்ல அந்த அயோட்டால வந்து அது சார், அது வந்து இரத்த குழாய் சம்பந்தமானது, நரம்பு சம்பந்தமானது இல்லை, சரிங்களா? ஓகே, நீங்கள் வாஸ்குலர் சர்ஜன் கிட்ட தான் இந்த தீர்வு கேட்க முடியும். தொடர்ச்சியாக நம்ம பேசலாம் டாக்டர். சார்கோபீனியா அப்படின்னா என்ன டாக்டர்? ஆஹா, நீங்கள் ஒரு பெரிய கேள்விக்குள்ளே போயிட்டீங்க. அது ஏஜ் ஆகிடுதுன்னு வைங்கம்மா, நம்ம என்ன சொல்லுவோம், எலும்பெல்லாம் தேய்மானம், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். போன் ஹெல்த் பற்றி, நரம்பு கொஞ்சம் வீக்காக இருக்குது, சரி, பெரிஃபரல் நியூரோபதி. ஆனால் இந்த சார்கோபீனியான்றது ஒரு புது டெர்மினாலஜி, நிறைய பேர்த்துக்கு தெரியல அதை பற்றி. அதாவது இந்த மசில்லாம் இருக்குது இல்லைங்களா, நம்மளுக்கு இந்த மசில் மாஸ், மசிலுடைய சைஸும் குறைஞ்சு போயிடுது, வால்யூம் குறைஞ்சு போயிடுது, அதனுடைய வேலை செய்கிற திறமையும் குறைஞ்சு போயிடுது. அது மசிலுடைய தன்மை. இப்போது 50-100 ஃபைபர் இருக்க வேண்டிய இடத்துல 40 ஃபைபர் தான் இருக்குதுன்னு வைங்க. நம்மளால் உக்காண்டு எழுந்து ஓடி ஆடி வேலைகள் செய்வதற்கு மசில் தான் வேணும். நரம்பு மூளையிலேருந்து ஒரு கமாண்ட் வருது நரம்பு வழியானா அது மசில் வழியாக தான் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இந்த மசில் ரொம்ப மெல்லிதாக ஆகிறதுக்கு பேர் தான் சார்கோபீனியா. இது வந்து ஏஜிங்குடைய ப்ராப்ளம். அப்போது நம்ம ஆகாரத்தில் நிறையா ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், வைட்டமின் டி, கால்சியம் எடுத்துக்கணும். வெயிட் தூக்குற எக்ஸசைஸ் பண்ணணும். நம்ம வெறும்னா நடந்து போகிறேன், யோகா போகிறேன்னு சொன்னால் மட்டும் அது போகாது. நம்ம கொஞ்சம் வெயிட், மசில் ஸ்ட்ரெச்சிங், மசில் பில்டிங் எக்ஸசைஸும் சேர்த்து பண்ணணும். இது முக்கியமாக சேரில் உட்காண்டா எழுந்துக்கிறது ரொம்ப சிரமம். அது வயசானால நீங்களே பார்க்கலாம், ஒரு பிடிமானம் தேவைப்படும். தரையில் உட்காரவே முடியாது, என்னால் தரையில் உட்காந்து எழுந்துக்க முடியாது. அதெல்லாம் நம்ம காமனாக வீட்டில் பார்க்குறது தான். இதுக்கு பேர் தான் சார்கோபீனியா. இது தவிர்க்க முடியும். இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இருந்தாலே நம்ம சாப்பாட்டில் ப்ரோட்டீன் எடுத்துப்போம், வைட்டமின் டி எடுத்துப்போம், மசில் எக்ஸசைஸ் பண்ணுவோம். சரி டாக்டர், இந்த பெண்களுக்கு ஏற்படுற வலிப்பு நோய் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஆக்சுவலாக வலிப்பு நோய்ன்றது மூளையோடைய இரிட்டபிலிட்டி, எக்ஸசிவ் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ், அதுதான் வலிப்பு நோய்னா. ஆக்சுவலாக மூளையில் எந்த கெடுதலும் இல்லை. ஆனால் அந்த நம்ம இப்போ எப்படி டியூப்லைட்டில் வந்து உங்களுக்கு ஃப்ளிக்கர் ஆகுதோ அந்த மாதிரி ஒரு டெம்பரரியாக எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியுடைய ப்ராப்ளம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, பெண்களுக்கு இந்த ஹார்மோன்ஸ் இருக்கிறதுனால, ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறதுனால, ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த வலிப்பு நோய் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுது. சாதாரணமாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வலிப்பு நோய்க்கு கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ண முடியும், ஸ்கேனு இஜி பண்ணி டயக்னோஸ் பண்ண முடியும், ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். 15 வகையான மருந்துகள் இருக்குது, பிரச்சனையே கிடையாது. ஏதோ சர்ஜரி ஏதோ 1-2 கேஸுக்கு தான் தேவைப்படும். ஆனால் பெண்களுக்கு வரும்போது ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதில் அவங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் வரும், தலைவலி வரும், அப்போ வந்து இந்த ஃபிட்ஸ் வரும். அதே போல் அவங்களுக்கு மாதமாக இருக்கிற போது ஃபிட்ஸ் வரலாம். அப்போ என்னென்னா அந்த பிறக்க போகிற குழந்தையும் அது பாதிக்கும். ஸோ இப்போ நம்ம ஆண்களை பொறுத்தவரையில் ஃபிட்ஸு அந்த பர்டிகுலர் பர்சனை தான் பாதிக்குது. இங்கே வந்து அந்த ப்ரெக்னன்சி, பிறக்க போகிற குழந்தை பிறந்த அப்புறம் கூட அவங்க பால் கொடுக்குற ஃபங்க்ஷன்லாம் இருக்கிற போது, கண் வெடிக்கணுன்ற போது ஃபிட்ஸ் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுது. அப்போ பாலிலையும் இந்த மாத்திரைகள் வந்துருமான்னு சொல்லி, அப்போ பால் எப்படி கொடுக்கணும் குழந்தைக்கு, மாத்திரை எப்போ சாப்பிடணும், இதெல்லாமே சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு.
பெண்களுக்கு மாத்திரையை சூஸ் பண்ணணும். என்ன மாத்திரை சூஸ் பண்ணுறதுன்றது அது ஒன்று. ரெண்டாவது எப்போ கொடுக்கணும், எப்படி சாப்பிடணும். ஸோ கொஞ்சம் வித்தியாசம் ஆண்களை ட்ரீட் பண்ணுறதும் பெண்களை ட்ரீட் பண்ணுறதும். சரி டாக்டர், இந்த ஃபிட்ஸ் நோயை கண்ட்ரோல் பண்ணோம்னா என்னென்னலாம் பண்ணலாம் டாக்டர்? முதல்ல ஃபிட்ஸ் நோய் எதனால் வருது, நம்ம கண்ணு முழிக்கிறோம். அவங்களுக்கே தெரியும், நான் ட்ரெயின் ஏறி போனேன் 3 மணிக்கு அந்த ஸ்டேஷனில் இறங்கினேன், தூக்கம் கெட்டு போச்சுனாலே ஃபிட்ஸ் வரும். மாத்திரையை மறந்துட்டேன் விட்டுடுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெகுலாரிட்டி ஆஃப் த மெடிக்கேஷன் அண்ட் ரெகுலர் ஸ்லீப், இது 2 இருந்தாலே ஃபிட்ஸ் ஆல்மோஸ்ட் கண்ட்ரோல் ஆகிடும். இவங்க என்ன பண்ணுவாங்க, மாத்திரையை மறந்துட்டேன்னுவாங்க, சாப்பிடலன்னுவாங்க, அந்த குறிப்பிட்ட மாத்திரையை சாப்பிட மாட்டாங்க. இப்போ மாதம் கடைசியில் மாத்திரை முடியிற போதுன்னா 1ஆம் தேதி வந்தப்புறம் வாங்குறேன்னுவாங்க, 4ஆம் தேதி வரைக்கும் வாங்க மாட்டாங்க, 3 நாள் மிஸ் ஆகிடும். இதனால தான் ஃபிட்ஸ் வருது. முன்னே நான் படிக்கிற போது இருந்த ஃபிட்ஸே வேறு. இப்போது நல்ல மருந்துகள்லாம் இருக்குது, நல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியும். ப்ரொவைடட் பிரெயினை இரிட்டேட் பண்ணுற விஷயங்கள், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, செல்ஃபோன் ரொம்ப பார்க்குறது, டிவி ரொம்ப பார்க்குறது, கேம்ஸ் ஆடுறது, இதெல்லாம் குறைச்சிண்டு ஒரு ரெகுலேட்டட் லைஃபு, மாத்திரையை ஒழுங்காக சாப்பிட்டா ஃபிட்ஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணலாமா, பிரச்சனையே இல்லை. நிறைய பேஷண்ட்ஸை நம்ம பார்க்குறோம், பல வருஷங்களாக அவங்க வந்து மாத்திரை வந்து உட்கொண்டுட்டு தான் இருக்காங்க, இன்னமும் இந்த ஃபிட்ஸ் நோய் வந்து சரியாகாமல் இருக்கிறத பார்க்குறோம். அது ஏன், அதனால்? அது இப்போது சில வகையான ஃபிட்ஸ் எல்லாம் வந்து 2 வருஷம் 3 வருஷம் மாத்திரை சாப்பிட்டா போதும். 3 வருஷம் ஐ ஃபிட்ஸே இல்லைன்னு சொன்னால் ஒரு ஈஜி நார்மல்னால் மாத்திரையை குறைச்சி நிறுத்துறதுக்கு பார்ப்போம். ஆனால் சில பேஷண்ட்ஸுக்கு லைஃப் லாங் சாப்பிடும்படி இருக்கும். அது எந்த பேஷண்ட்டுக்குன்றது சொல்கிறது கஷ்டம். யூஸ்வலாக 40-60 அதான் ப்ரொப்போர்ஷன். நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுனால, மருந்துகளை ஒழுங்காக சாப்பிட்றதுனால ரொம்ப நாள் மாத்திரை சாப்பிடும்படியாக தான் இருக்குது முக்கால்வாசி பேஷண்ட்டுக்கு. சரி டாக்டர், தொடர்ச்சியாக பேசலாம். சின்ன பிரேக்குக்கு அப்புறம் செக்அப் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை, இணைந்திருங்கள். செக்அப் நிகழ்ச்சி தொடர்கின்றது. தொடர்ந்து பேசணும் டாக்டர். காலர் ஒருத்தவங்க இணைப்புல இருக்காங்க. வணக்கம், செக்அப் நிகழ்ச்சி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? மேடம், நான் திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து மேட்டுக்கடவுல இருந்து பேசுறேன், மக்கள் லைன்ல. சரிங்க, உங்களுடைய கேள்வியை மருத்துவரிடம் கேட்கலாம். மேடம், இப்போ வந்து கால் எரிச்சல் வந்து எனக்கு இந்த ஒரு 6 மாசமா இருக்குது. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணோம், சுகர் ப்ரெஷர்லாம் இல்லை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்கம்மா. அதனால இது சரி பண்ண என்ன மேம் செய்யலாம்? நெருப்புல நிக்கிற மாதிரியே பாதம் எரியுது மேம். ஹோம் சியூருங்கிற ஒரு மாத்திரை வந்து இப்போ ரெகுலரா எடுத்துட்டு இருக்கு. அது ஒரு சில சமயம் வந்து எனக்கு பெயின் இல்லாம எரிச்சல் இல்லாம இருக்கு, ஆனா ஒரு சில சமயம் வந்து எரியுது மேம். எத்தனை நாளா இந்த மாத்திரை எடுத்துக்கிறீங்கம்மா? இப்போ வந்து ஒரு 4-5 மாசமா தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கேன் மேம். சரிங்க, நிகழ்ச்சியை பாருங்க, மருத்துவர் உங்களோட பதில். உங்களுடைய வயது என்னன்னு சொல்ல முடியுமா? அம்மா, என்னோட வயது வந்து 38ங்கம்மா. நீங்கள் வேறு எதுக்கான தைராய்டு அந்த மாதிரி எதுக்கான மருந்து எடுத்துக்கிறீங்களா? இல்லை மேடம், எதுக்குமே தைராய்டுலாம் எனக்கு இல்லை மேடம். இப்போ நீங்கள் கால் எரிச்சல்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமாம் மேடம். இது நம்ம வந்து பெரிஃபரல் நியூரோபதி, அதாவது புற நரம்பு பாதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். சாதாரணமாக இது சுகர் பேஷண்ட்டு தான் நம்ம காமனாக பார்க்குறது. பட் மீதி பேருக்கு இருக்குன்னா ரத்த குறைவு இருக்கா, இல்லை உங்கள் ஆகாரத்தில் வைட்டமின் B12 கம்மியாக இருக்கா, வைட்டமின் D கம்மியாக இருக்கா, இது பார்க்கணும். இது காலை நீங்கள் கவனிச்சுக்கணும். இதுக்கு எதனால் கையிலையும் இருக்குதா, காலில் மட்டும்தான் இருக்கா, ஒரு காலில் இருக்கா, 2 காலில் இருக்கா பார்க்கணும். கால் அணிகள் நீங்கள் போட்டு நடக்கணும். செருப்பு இல்லாமல் நடந்தாலும் இது ரொம்ப புண்ணாகி ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலுக்கு ரத்த ஓட்டம் இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் கால் எரிச்சல்னு நம்ம அசிரத்தையாக விட முடியாது. இதுக்கு வைட்டமின்கள் இருக்குது, இதுக்கு சுகரு, தைராய்டு, அப்புறம் கிட்னி ஃபங்க்ஷன், அப்புறம் அனீமியா, இதெல்லாமே செக் பண்ணிக்கணும். பண்ணி இதுக்கு உண்டான மருந்துகளை தயவுசெய்து சாப்பிடுங்க. செருப்பு இல்லாமல் நடக்காதீங்க. ராத்திரி வேளையில் லோஷன் ஏதாவது காலுக்கு தடவிக்கலாம். நீங்கள் தடவினா உங்களுக்கு கால் எரிச்சல்லாம் குறையுமா இருக்கும். மருந்துகள் இருக்குது இதுக்கு. முதல்ல எதனால் வருது, நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்கிற மாதிரி எதனாலன்றதை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான மாத்திரைகள் சாப்பிடணும். அப்படியே விட்டுடாதீங்க ப்ளீஸ். சரிங்க டாக்டர், தொடர்ச்சியாக பேசலாம். நம்ம இந்த பக்கவாத நோய் எதனால் ஏற்படுது டாக்டர்? குறிப்பாக எத்தனை வயது மிக்க பெண்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்துது? பக்கவாதம்ன்றது ஒரு திடீர்னு நடக்கிற ஒரு நிகழ்ச்சி.
இப்போ முன்னாடி சொன்ன பெரிஃபரல் நியூரோபதின்றது அது நாள்பட வர நிகழ்ச்சி. ஸோ நியூராலஜிலேயே திடீர்னு வர நோய்கள், மெதுவாக வர நோய்கள், நாள்பட வர நோய்கள்னு பிரிப்போம். பக்கவாதன்றது நல்லா இருக்கிறவங்க திடீர்னு பேச்சு வரல, திடீர்னு கண்ணு பார்வை மங்குது, திடீர்னு ஒரு கை வரல, ஒரு கால் வரலன்னு சொல்லுவாங்க. ஸோ அது கை கால் விழுந்து போயிடும். அது மூளைக்கு ரத்த ஓட்டம் சில பகுதிகளுக்கு போகாததுனால வர்றது தான் இது பக்கவாத நோய். பெண்களுக்கு எப்போ வருதுன்னா, சப்போஸ் பிபி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை பேட்டன் ஃபொராமன் ஓவேல் இருக்குது, இல்லை ப்ளீடிங் டெண்டன்சி கிளாட்டிங் இந்த ஜாஸ்தியாக இருக்குது, இந்த மாதிரியான இப்போ ப்ரெக்னென்சின்னு சொல்கிறோன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ்ஸு தான் வாஸ்குலர் சிஸ்டம்க்கு. ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் இருக்குதுன்னா, ஹார்ட் இரெகுலராக பீட் ஆகுது, ஏட்ரில் ஃபிபிரிலேஷன்னா உங்களுக்கு ஒரு சிறு சிறு கிளாட்ஸ் பிரெயினுக்கு போயிட்டு அவங்களுக்கு வரலாம். ஸோ ஒரு பல தரப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது இந்த ஸ்ட்ரோக்குக்கு. ஸ்ட்ரோக்குன்றது உடனே கவனிக்கப்பட வேண்டியது, பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும். இந்த கை கால் விழுந்து 40 மினிட்ஸ் நீங்கள் உடனே ஆஸ்பத்திரிக்கு போயாச்சுன்னா 4 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம அந்த கிளாட்டை ரிமூவ் பண்ணி அதை பயப்படி கொண்டு வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, எதனால் வருதுன்றது ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா அவங்க சொல்லிட போகிறாங்க. இந்த இரத்த கசிவா, இல்லை இரத்த குழாய் அடைப்பா, இல்லை வெளியிலேருந்து ஒரு கிளாட் போய் அடைப்பா, இந்த 3 டைப்பில் எதுன்றது ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர் சொல்லிவிடுவாங்க. ஆனால் இதை உடனே கவனிச்சாதான் ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் கோல்டன் ஹவர்னு பேர். அப்போது இதுக்கு பழையபடி கை காலை கொண்டு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க டாக்டர், தொடர்ச்சியாக பேசலாம். காலர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், செக்அப் நிகழ்ச்சி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? மேம், நான் நந்தினி, நாகப்பட்டினத்துலேருந்து கூப்பிட்றேன் மேம். சரிங்க, உங்களுடைய கேள்வி மருத்துவரிடம் கேட்கலாம். ஒன்றும் இல்லை மேம், எனக்கு பின்கழுத்து ரொம்ப நாளாக வந்து வீங்கி இருக்குது மேம். சரிங்கம்மா. அது ஏன்னு தெரியல மேம். நான் இங்கே எங்கள் ஊர் பக்கத்துலேயே ஒரு டாக்டர் கிட்ட வந்து போய் காமிச்சேன், செக்அப் பண்ணேன். அவங்க வந்து ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க. சரிங்க, உங்களுடைய வயது என்னம்மா? ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது என்னோட கழுத்து எலும்பு வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே பெண்டா இருக்கும், உங்க எலும்பு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு அப்படின்ற மாரி சொன்னாங்க. என்னால கொஞ்ச நேரம் அண்ணாந்து பார்த்து ஒரு நாள் பூ பறிக்கலான்னு பறிச்சு ஒரு மாதிரி மயக்கமா வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் திரும்ப அவங்கள்ட்ட போய் காமிச்சேன். இல்லம்மா, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, அதிக வேலை பார்க்காதீங்க, நான் டீச்சரா ஒர்க் பண்றேன், அது அவங்கள்ட்ட சொல்லும் போது அதிகம் எழுதுறதுனால கூட இருக்கலாம், நீங்க ஹெவி ஒர்க் பார்க்க வேணாம், நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் தான் கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல திரும்பவும் அந்த வீக்கம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பெங்களூர்ல நிமான்ஸ் இருக்குல்ல, அங்க போய் காமிச்சோம். அம்மா அங்க அழைச்சிட்டு போய் காமிச்சாங்க. அது எங்க ஒரு சார் ஒருத்தவங்க சஜஷன் பண்ணாங்க, அங்க போய் காமிச்சோம். எனக்கு லாங்குவேஜ் அங்க சரியா பேச தெரியாதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இந்த ரைட் ஹேண்ட் ஃபுல்லாவே வலிக்குது அப்படின்னு சொல்லவும் ஆர்த்தாலஜிக்கல் ஹாஸ்பிட்டல் கிட்ட அனுப்பிட்டாங்க. அவங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா கழுத்துலையும் ஷோல்டர்லையும் ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டாங்க மேம். அதுக்கப்புறம் டேப்லெட் நிறையா கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ திரும்ப கழுத்து வீங்கிருச்சு. அந்த கழுத்து வீக்கத்துக்கு கீழே பள்ளமா இருக்கு மேம், பின்தலை அதிகமாக வலிக்குது எனக்கு. இது நீங்க சொல்றது நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதில மருத்துவர் சொல்லுவாங்க. அம்மா, இது உங்க கழுத்து வந்து நான் முதல்ல சொன்னேன் ஆரம்பத்திலேயே, நம்ம கழுத்து ரொம்ப முக்கியம். இந்த ஸ்பைன் வந்து ஒரு கர்வேச்சர் எஸ் மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், 4 தலைகாணி வச்சு படுத்துக்கிறது, இல்லை ரொம்ப நேரம் செல்ஃபோன் பார்க்குறது, இப்படி பண்ணுற போது இந்த ஸ்பைனுடைய நேச்சுரல் கர்வேச்சர் போய் ஸ்ட்ரைட்டன் ஆகிடுது. அந்த ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக ஆனதும் அந்த நர்வ்ஸ் எல்லாம் புல்லாகி அந்த பக்கம் அந்த பகுதியில் ரொம்ப வலி வருது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அண்ணாந்து பார்த்தா மயக்கம் வருது இல்லையா, இப்போ குனிஞ்சும் ஒன்றும் எடுக்க முடியாது, குனிஞ்சு பெருக்கிறது உங்களுக்கு கஷ்டம், வீட்டில் வேலை செய்கிறது கஷ்டம்னு. இது ஆரம்பத்திலே ஸ்பைனை கவனிக்கணும். நம்ம ஸ்பைனை வந்து ரொம்ப வருத்திடுறோம், அதனால் வர பிரச்சனைகள் தான் இது. ரெகுலர் ஃபிசியோ பண்ணுங்க, போன் ஸ்ட்ரென்த்துக்கு என்ன வேணுமோ அந்த மருந்துகள் சாப்பிடுங்க. கை நரம்புகள்லாம் வந்து பாதிப்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. பாதிப்பு ஒன்றும் இல்லைன்னா நரம்புக்கான டானிக் எடுத்துக்கோங்க. நெக்கு ஃபிசியோதெரப்பி, நெக்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப செல்ஃபோன் பார்க்காம அப்படி இருந்தீங்கன்னா அது சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமா.
மேலும் ஒரு காலர் இணைப்புல இருக்காங்க டாக்டர், அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம், செக்அப் நிகழ்ச்சி. வணக்கம், செக்அப் நிகழ்ச்சி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, நான் தருமபுரியிலிருந்து பேசுறேன். சரிங்க, உங்களுடைய கேள்வி மருத்துவரிடம் கேட்கலாம். சரிங்க. உங்களுடைய கேள்வியை மருத்துவரிடம் கேட்கலாம் ஐயா. ஆமாம், வணக்கம்மா. வணக்கங்க, என் பேர் சுரேஷுங்க. சொல்லுங்க. இந்த அடி வயிற்றுல நரம்பு இழுத்து பிடிச்சிக்குதுங்க. இதெல்லாம் நரம்பு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது தம்பி. அடி வயிற்றுலனாலே யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இல்லை கிட்னி ஸ்டோன் இருக்கலாம், இல்லை குடல் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். இது நரம்பு சம்மந்தமான நோயின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? நீங்கள் உங்கள் ஜெனரல் ப்ராக்டிஷனரை போய் பாருங்கள் ப்ளீஸ். சரிங்க டாக்டர். மேலும் ஒரு காலர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், செக்அப் நிகழ்ச்சி. வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க. செக்அப் நிகழ்ச்சி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஓகே மேடம். வணக்கம், செக்அப் நிகழ்ச்சி. இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வணக்கம் மேடம். உங்களோட டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்கய்யா. மேடம், என் பேர் கண்ணன் மேடம். சரிங்க, உங்களுடைய வயது? என் வயது வந்து 38 மேடம். உங்களுடைய கேள்வியை மருத்துவரிடம் கேட்கலாம். மேடம், எனக்கு இப்போ வந்து ஸ்ட்ரோக் வந்து 6 மாசம் ஆயிடுச்சுங்க மேடம். ரைட் சைடு பிளட் ரைட் சைடுல பாதிச்சனால லெஃப்ட் சைடு கை காலும் வராம இருந்துச்சு மேடம். சொல்லுங்க. இப்போ வந்து என்னால எல்லாமே செய்ய முடியும், ஆனா பிளட் சர்க்குலேஷன் இல்லாம இருக்குது மேடம். ஸ்ட்ரோக் எதனால வந்ததுன்னு சொன்னாங்கப்பா? 38 தானே சொன்னீங்க ஏஜ்? 38 மேடம். 38. அதான், என்ன ஸ்மோக் பண்ணுவீங்களா? எதனால ஸ்ட்ரோக்? பிபி இருக்குதா? எந்த பழக்கமும் இல்லை மேடம் எனக்கு. அது எனக்கு வந்து லெஃப்ட் சைடு இப்போ என்னால வாக்கிங் போக முடியும், எல்லாமே செய்ய முடியல மேடம். பிபி இருக்குது மேடம். ஒரு 3 நாள் டேப்லெட் போடாம விட்டேன் மேடம். இந்த ஸ்ட்ரோக் வந்தவங்க ரெகுலராக மறுபடியும் ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்கு பிளட் தின்னர்ஸ்ன்னு சொல்லி க்ளோபிலெட்டு, ஆஸ்பிரின், ஸ்டாட்டின்லாம் கொடுப்போம். அந்த மாத்திரைகள்லாம் விடாமல் சாப்பிடணும். ரெண்டாவது எக்ஸசைஸ் பண்ணணும். தினம் நடக்கிறது. இப்போ கை வரலன்னா கைக்கு உண்டான எக்ஸசைஸ், கால் வரலன்னா. மற்றபடி இந்த ஸ்ட்ரோக் எதனால் வந்ததுன்றது இருக்குது இல்லையா? தைராய்டு இருக்கலாம், இல்லை இந்த ரத்த குழாயில் அடைப்பு இருக்கலாம். அது எதுவோ அதையும் அட்ரஸ் பண்ணணும். இது எல்லாம் பண்ணுறீங்களா நீங்கள்? ஸ்மோக் பண்ணக்கூடாது முக்கியமாக. அதெல்லாம் அந்த பழக்கமே இல்லைங்க மேடம். நல்லது தான். இல்லை, பாசிவ் ஸ்மோக்கராக கூட இருக்கலாம். நம்ம ஸ்மோக் பண்ணோன்னு இல்லை, நம்ம போய் இருக்கிற கும்பல் நண்பர்கள் கூட ஸ்மோக் பண்ணலாம். அது கூட நம்மளுக்கு கெடுதல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க டாக்டர். மேலும் ஒரு காலர் இணைப்புல இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம், செக்அப் நிகழ்ச்சி. வணக்கம், செக்அப் நிகழ்ச்சி. இணைப்புல தான் இருக்கீங்க. சொல்லுங்க மேடம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா? நாங்க டாக்டர் பேசுங்க மேடம். சொல்லுங்க. இது நரம்பு சம்பந்தமா? சரிங்க, உங்களுடைய கேள்வியை மருத்துவரிடம் கேட்கலாம். சரிங்க மேடம். என்ன? ஹலோ, பேசுங்கம்மா, இணைப்புல தான் இருக்கிறீங்க. என் பேர் ரேவதிங்க மேடம். சரிங்கம்மா. எனக்கு வந்து மேடம் வந்து உத்து பார்க்க முடியாது. தலை லைட்டா அப்படி அசுர மாரி படுத்துனா கூட தலையே லைட்டா அப்படியே அசுரிட்டே இருக்கு மேடம். சரி. வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கம்மா. மேடம், அதான் எனக்கு வந்து தலையை வந்து படுக்கும்போது மேடம், தலையை படுக்கும்போது தலை ஆட்டுறது மேடம். இப்படி இப்படியே தலை ஆடுது மேடம். தானவே தலை ஆடுதா? ஆமா மேடம். வந்து படுத்திருக்கும் போது தலை அப்படியே லைட்டா நரம்பு இப்படியே ஆடும்ல. இல்லை, இப்போ அதனால உங்களுக்கு என்ன தொந்தரவு? தூக்கம் கெட்டு போகுதா? வலி இருக்கா? என்ன பண்ணுது? தலை சுத்தல் இருக்கா? ஹலோ ஹலோ. இணைப்புல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் டாக்டர். நம்ம வேற ஒரு காலர்கிட்ட பேசலாம். வணக்கம், செக்அப் நிகழ்ச்சி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ. வணக்கங்க, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? அனந்தராமகிருஷ்ணன் பேசுறேன், சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சரிங்க, உங்களுடைய கேள்வியை மருத்துவரிடம் கேட்கலாம். இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். கேட்கிறேன் மேடம்.
மேடம் எனக்கு காலில் வந்து என்னால் வந்து நடக்கும் போது வந்து சென்சேஷன் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது மேடம். நடக்கிற போது என்ன ஆகுது? காலில் நடக்கும் போது வந்து சென்சேஷன் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது மேடம். எனக்கு எப்படி சென்சரி தான் நார்மலாக தான் இருக்கு. பட் ஆனால் என்னால் வந்து அப்சர்வ் பண்ணும்போது எப்பயாவது ஒரு வாட்டி அந்த மாதிரி ஃபீல் ஆகுது மேடம். பட் ஆனால் பிரகாபின் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறமா வைட்டமின் டேப்லெட்டும் எடுத்துட்டு தான் மேடம் இருக்கேன். இல்லை, இப்போ உங்களால் உங்கள் டெய்லி ஆக்டிவிட்டி பாதிக்கப்படுதா? செருப்பு போட முடியுதா? படி ஏற முடியுதா? அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் நார்மலாக தான் மேடம் இருக்கு. பட் ஆனால் என்னால் ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னால் வந்து நடக்கும் போது அந்த ஃபீல் ஆகுது மேடம். அந்த மாதிரி ஒரு மாதிரி தண்ணி ஊற்றணும், சுடு தண்ணி ஊற்றினாலும் பச்சை தண்ணி ஊற்றினாலும் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாக்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுதான், அதாவது நரம்புகள் கொஞ்சம் வித்தியாசமாக வேலை பண்ணுது ஒரு இடத்துல. சில சமயம் காலணிகள் இல் ஃபிட்டிங்காக இருந்ததுன்னு வைங்களேன், ஒரு பர்டிகுலர் நரம்பை ப்ரெஸ் பண்ணி அந்த 2 டோவுக்கு மட்டும் தொடு உணர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். வெந்நீர் விட்டால் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ நீங்கள் போடுற காலணி சரியாக இருக்கா பாருங்கள். ஏன்னா ஒரு பகுதியில் தான் அப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? ஆமாங்க மேடம். ஒரே ஒரு பகுதி லெஃப்ட் காலில் மட்டும் பாட்டமில் மட்டும் டார்சாலிஸ் இடத்துல தான் மேடம். இல்லை, அது லோக்கல் ப்ராப்ளம் தான். அது யூஸ்வலாக லோக்கலாக அந்த 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 டோவில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் தொடு உணர்ச்சி இருக்காது, குளிக்கிறச்சே வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி முக்கால்வாசி பேருக்கு இது ஷூ ஒழுங்காக இல்லாமல், செப்பல் ஒழுங்காக இல்லாமல், ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ப்ரெஷர் ரொம்ப இருக்குன்னா இருக்கும். நீங்கள் உங்கள் காலுக்கு உங்கள் கம்ப்ளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பேட் வச்ச மாதிரி எம்சிஆர் ஸ்லிப்பர் மாதிரி கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் வைட்டமின் எடுத்துக்கோங்க, போதும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் செக்கப் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள். செக்கப் நிகழ்ச்சி தொடர்கின்றது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். காலர் ஒருத்தங்க இணைப்புல இருக்காங்க. வணக்கம், செக்கப் நிகழ்ச்சி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேடம், திருப்பூர்ல இருந்துங்க. சரிங்க, உங்களுடைய கேள்வி என்னங்க? மேடம், இந்த கை ஒய்ஃபுக்கு வந்து இந்த ரைட் சைடுங்க, கழுத்துல இருந்து கை வரைக்கும் வலி ஆகிக்குது, உணர்வு இல்லாத மாதிரி ஆகிக்குது மேடம். சரிங்க. டயபெட்டிஸ் இருக்காப்பா உங்களுக்கு? சுகர் இருக்குதா? சுகர்ல எதுக்கு? தைராய்டு இருக்குங்க. என்ன வயசு உங்களுக்கு? வயசு 30 ஆச்சுங்க மேடம். சரி, இது வந்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனை தான். கழுத்துல இருந்து நரம்புகள் இப்படி வரும் கைக்கு, C5 C6 C7 C8ன்னு. அந்த நரம்புகள் பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஆறும்போது தான் இந்த மரத்து போகிறது, இந்த கை தூக்க முடியல, வலி எல்லாம். கழுத்து எக்ஸ்ரே எடுக்கணும், ஃபிசியோதெரப்பி கொடுக்கணும், B12 D3 பார்க்கணும். நரம்பு டாக்டர் போய் பார்த்தீங்களா ஐயா? இன்னும் நரம்பு டாக்டர் போய் பார்க்கலிங்க மேடம். கொஞ்சம் பார்த்துடுங்க. பார்த்துட்டு தைராய்டு கரெக்டாக சாப்பிட்றாங்களான்னு பார்க்கணும், சுகர் இருக்கா பார்க்கணும், தலைகாணி கரெக்டாக வச்சுருக்காங்களா பார்க்கணும், செல்ஃபோனு கம்மியாக உபயோகப்படுத்துகிறாங்களா பார்க்கணும். இதெல்லாம் அவசியம் பார்க்கணும்ப்பா. தேவைப்பட்டால் ட்ராக்ஷன் போடணும், காலர் போடணும். அது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் தான். மற்றபடி மருந்துகள்லேயே குணம் பண்ணிடலாம். சரிங்க டாக்டர், நம்ம தொடர்ச்சியா பேசலாம். மேலும் ஒரு காலர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், செக்கப் நிகழ்ச்சி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க. செக்கப் நிகழ்ச்சி. இப்ப இல்லைங்க, இப்ப அவரு கேரளாவில் இருக்கிறாருங்க, நாங்க திருப்பூர்ல இருக்கிறேங்க. உங்களுடைய கேள்வி என்னம்மா? பார்த்தா சரி கேட்டுக்கலான்ட்டு. கேளுங்கம்மா, என்ன பிரச்சனை? இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாமா? அதான் அடிக்கடி ஸ்டெக்காய் நின்று போயிடுறாங்க நிமிஷத்துக்கு. அதான் பிரச்சனைங்க அவரோடது. தெளிவா சொல்லுங்க. அதான் இடையில நடந்துட்டு படுத்துட்டு இருந்தேன்னா திடீர்னு ஸ்டெக் ஆயிருதுங்க. நரம்புல இருந்து அடி வரைக்கும் ஒரு சைடு அப்படியே, கை காலு ரெண்டுமே. அது ஒரே பாஸ்டரில் படுத்திருந்தாலோ, ஒரே பாஸ்டரில் உட்கார்ந்தாலோ, இல்லை ஒபிசிட்டி இருந்தாலோ, சுகர் இருந்தாலோ, எது இருந்தாலும் இது வர வாய்ப்பு இருக்குமா? அதாவது டெம்பரரியாக நரம்புக்கு ரத்த ஓட்டம் இல்லைன்னா இது மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கணும். இது டெம்பரரி ஃபினாமினன் தான் இருந்தால் கூட பர்மனெண்ட்டாக ஆகாமல் இருக்கணும்னா எதனால் வருதுன்றது பார்க்கணும். இட் கேன் பி பாஸ்டர், இட் கேன் பி சுகர், இட் கேன் பி லேக் ஆஃப் நியூட்ரிஷன் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். மேலும் ஒரு காலர் இணைப்புல இருக்காங்க டாக்டர். வணக்கம், செக்கப் நிகழ்ச்சி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம்ங்க, செக்கப் நிகழ்ச்சி. ஹலோ,
செக்கப் நிகழ்ச்சி இணைப்புல தான் இருக்கீங்க. யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஆமாங்க, வணக்கம். வணக்கம், நான் மயிலாடுதுறையிலிருந்து சுந்தரராஜன் பேசுறேங்க. நான் 2013 வந்து பைபாஸ் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கேன். சரி. சுகர் ஆனா எனக்கு 200 இருக்குங்க. சரிங்க. ஹலோ, உங்க கம்ப்ளைண்ட் என்ன சொல்லுங்க ஐயா? இப்போ என்ன கம்ப்ளைண்ட்? அதாங்க, நான் பைபாஸ் பண்ணியிருக்கேங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி 13 வருஷம் ஆகுதுங்க பண்ணி. ஹலோ, இணைப்புல தான் இருக்கீங்க. உங்களுடைய கேள்விகளை மருத்துவரிடம் கேட்கலாம். ஹலோ, இணைப்புல தான் இருக்கிறீங்க. உங்களுடைய கேள்வியை மருத்துவரிடம் கேட்கலாம். என் பேரு சுந்தரராஜுங்க. சரிங்க ஐயா, உங்க பிரச்சனை நரம்பு பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. எனக்கு வந்து என்ன, கால் உள்ளங்கால்லாம் லேசா வலிக்கிற மாதிரி இருக்கு. அது உள்ள நரம்புலாம் கொஞ்சம் மேல உள்ள நரம்புலாம் கொஞ்சம் மொத்தமா இருக்கு. அதாங்க, எனக்கு உள்ளங்கால் வலிக்குதுங்க மேடம். அதுதான்ப்பா, காலை வேளையில எழுந்ததும் காலை தரையில ஊன முடியாம ஒரு உள்ளங்கால் வலி வரும். அது ஃபேசியைட்டிஸ், அது நரம்பு சம்பந்தம் இல்லை. அது நம்ம தரை வந்து இந்த மாடர்ன் டைம்ஸ்ல வந்து டைல்ஸ் எல்லாம் போடுற போது அந்த சில்லிப்புனாலேயே நிறைய பேர்த்துக்கு உள்ளங்கால் வலி வருது. அதான் மெயினாக பார்த்துக்கணும். அப்படி இல்லை, அது கூட தொடு உணர்ச்சியும் இல்லை, அது கூட நடந்தால் தள்ளுறது அந்த மாதிரி இருந்தால் அது நரம்பு சம்மந்தமானது. நீங்கள் காமிச்சிக்கணும். அந்த ஃபேசியைட்டிஸ்னால் ரொம்ப ஈஸி. நீங்கள் வீட்டில் செருப்பு போட்டு நடந்தாலே அந்த வலி போயிடும். இல்லை நரம்பு சம்மந்தமானதுன்னா அதுக்கு உண்டான டெஸ்ட் பண்ணிக்கணும் நீங்கள். மேலும் ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். டாக்டர் வணக்கம், செக்கப் நிகழ்ச்சி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? பாடியிலேருந்து பேசுகிறோம். சொல்லுமா. நரம்பு, கழுத்து நரம்பு வலிக்குது. ஒரு 10 நாள் விட்டு 15 நாள் விட்டு கேர் வரும். அதே தான் கழுத்து வலி, தலை சுத்தல். முன்னாடி ஒரு காலர் கூட சொன்னாங்க இல்லையா, இது கழுத்து எலும்பை வந்து நம்ம ரொம்பவே மிஸ்யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம். கழுத்துக்கு பெரிய தலகாணி வைக்கிறது, இல்லை ரொம்ப நேரம் செல்ஃபோன் பார்க்குறது, இல்லை ஒரே பாஸ்டரில் இருக்கிறது, இந்த மாதிரி. கழுத்துக்கு ரெகுலர் எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்கம்மா ஃபிசியோதெரபிஸ்ட் போனீங்கன்னா. அதுக்கப்புறம் கழுத்து எக்ஸ்ரே ஒன்று எடுத்து பார்க்கணும். கழுத்துடைய நேச்சுரல் கர்வேச்சர் போயிருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கண்ணு டெஸ்ட் பண்ணிக்கணும் முக்கியமாக. கண்ணுக்கும் கழுத்துக்கும் தான் ஒரு தொடர்பு இருக்குது. கண்ணை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி பார்க்குற போது கழுத்து எலும்புகள் தான் ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ நீங்கள் கண்ணையும் பார்த்துக்கணும், கழுத்து எலும்பு எக்ஸ்ரே எடுத்து சுகர் பார்த்து ஃபிசியோதெரபிஸ்ட் போகணும். சரிங்களா? சரிங்க டாக்டர், நம்ம ஃபிட்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஒருத்தருக்கு வந்து ஃபிட்ஸ் வரும்போது உடனடியாக என்ன பண்ணணும் டாக்டர் கூட இருக்கிறவங்க? ஃபிட்ஸ்னு முதல்ல பேனிக்கே ஆகக்கூடாது. சுற்றி எல்லோரும் கும்பல் போட்டு காற்று வராமல் பண்ணக்கூடாது. எல்லோரையும் விலக்கிட்டு அவங்கள ஒரு பக்கமாக படுக்க வச்சு ஒரு பக்கமாக திருப்பி வச்சா போகிறோம். வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். சாவி கொடுக்கறது அதெல்லாம் தேவையே கிடையாது. ஃபிட்ஸு தன்னால் அடங்கிடும். அது நம்ம பயத்தினால அது மணிக்கணக்காக தெரியுது. சாதாரணமாக ஒரு 30 செகண்டு இல்லை 60 செகண்டோடு நின்றுடும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களுக்கு எதுவும் சாப்பிட கொடுக்குறேன், வாயில் ஊற்றுறேன், எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் புறையேறிடும், லங்ஸுக்கு போயிடும். கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களுக்கே ஒரு நிதானம் வரும். நிதானம் வரும்போது மெதுவாக உட்கார வச்சு பார்த்தா அந்த ஃபிட்ஸுடைய தன்மை நீங்கிடும். சில பேருக்கு வாந்தி வரலாம், சில பேருக்கு தலைவலி வரலாம், சில பேருக்கு ஃபிட்ஸ் வந்து ஒரு கை வீக்காகலாம். பட் எல்லாமே இட்ஸ் ரொம்ப ஷார்ட் டைம் தான். முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு பக்கமாக தலையை திருப்பி படுக்க வைக்கணும். அந்த ஒரு பக்கமாக தலையை இல்லை, அந்த வாந்தி எடுக்கிறதெல்லாம் லங்ஸ்குள்ளே போயிடும். ஓகே, ஸோ நிமோனியா வந்துடும். ஸோ அது ஒரு பக்கமாக படுக்க வைக்கிறத வாயில் எதான்னு இருந்தால் வெளியே வரத்துக்கு தான். நம்ம ஊரில் அப்போ தான் வாயில் பால் ஊற்றுவாங்க, அப்போ தான் ஐஸ் தண்ணி ஊற்றுவாங்க. எதுவுமே மயக்கம் ஆன பேஷண்ட் வாயில், மயக்கமாக இருக்கிறவங்க வாயில் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்வாலோவிங் கண்ட்ரோல் கிடையாது. அது நேராக லங்ஸ்குள்ளே போகிற வாய்ப்பு இருக்குது. ஃபிட்ஸும் அந்த பேஷண்ட் தன்னால் எழுந்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இல்லை அடிக்கடி எவ்ரி 4 மினிட்ஸ் எவ்ரி 3 மினிட்ஸ் ஃபிட்ஸ் அடிக்கடி வருது அப்படின்னு சொன்னால் பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணும். அது வந்து எப்பயோ ஒரு சமயம் தான் இருக்கும். சாதாரணமாக ஃபிட்ஸ் வர பேஷண்ட்டு கொஞ்சம் நேரத்தில் தன் நிலமை வந்து அவங்களே எழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட்டியா, மார்னிங் வந்து சாப்பாடு சாப்பிட்டியா, அதெல்லாம் அப்புறம். மயக்கமாக இருக்கிற போது எதுவும் கொடுக்கக்கூடாது. சரி, இப்போ இருக்க காலகட்டத்தில் குறிப்பாக ஏஜ் பாரே இல்லாமல் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், மென்டல் இல்னஸ் எல்லாமே இருக்குது டாக்டர். நீங்கள் வந்து நேயர்களுக்கு என்ன அறிவுரை கொடுக்க விரும்புகிறீங்க? நேயர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டால், ஒரு ஒரு ரெகுலாரிட்டி டெய்லி லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுக்கணும். மார்னிங் இந்த நேரம் எழுந்துக்கணும், இந்த நேரம் எக்ஸசைஸ், இந்த நேரம் நடக்கணும், இந்த நேரம் வேலை செய்யணும்னு.
வேலை செய்கிறதுக்கும் ஒரு டைம் இருக்குது, படுத்துக்கிறதுக்கும் ஒரு டைம் இருக்குது, நேரத்துக்கு தூங்கணும், முக்கியமாக எக்ஸசைஸ் பண்ணணும். நான் பெண்களுக்கு முக்கியமாக சொல்லுறது என்னென்னா, அவங்க குடும்பம், குழந்தை, வீட்டுக்காரர், வேலை இதில் தான் அவங்க கவனம் செலுத்துகிறாங்க. அவங்க ஹெல்த்தை பற்றி அவங்க யோசிக்கிறதே கிடையாது. தயவுசெய்து நீங்கள் செல்ஃபிஷ்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் உங்கள் ஹெல்ப்பை பார்த்துட்டா தான் உங்கள் குடும்பத்தை பார்க்க முடியும், உங்கள் குழந்தைய பார்க்க முடியும், உங்கள் வீட்டுக்காரரை பார்க்க முடியும், உங்கள் வேலையை பார்க்க முடியும். ஸோ என்ன பண்ணணும், அதுக்கு உங்கள் ஹெல்த்து இவ்வளோ வெயிட் இருக்கணும்னா அந்த வெயிட் கூடாமல் பார்த்துக்கணும், இவ்வளோ நேரம் தூங்கணுன்னா தூங்கணும், செல்ஃபோனை குறைக்கணும், டெய்லி நடக்கிறதோ எக்ஸசைஸ் பண்ணுறதோ ஏதோ பழக்கம் வச்சுக்கணும். இது ரொம்ப அவசியம்னு எனக்கு தோணுது. இந்த காலம் இல்லை, எல்லா காலத்துலேயுமே பெண்கள் முக்கியமாக அவங்க ஹெல்த் மேலே கவனம் செலுத்துறது இல்லை. அவங்க மந்த்லி செக்கப், ஒன்ஸ் a year or once in 2 years மாஸ்டர் செக்கப் போய் தைராய்டு வந்திருக்கா, தைராய்டெல்லாம் டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும், சுகர்லாம் பிபியெல்லாம் பார்த்தா தான் தெரியும். கொஞ்சம் தயவுசெய்து அம்மா நீங்களாம் செக் பண்ணிவிட்டு உங்கள் ஹெல்த்தை கவனமாக வச்சுக்கும்படி நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். காலர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க டாக்டர், பேசிடலாம். வணக்கம், செக்கப் நிகழ்ச்சி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? மேடம், நான் சித்திரத்திலேருந்து முத்தமிழ் செல்வின்னு பேசுறேன் மேடம். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வியை மருத்துவரிடம் கேட்கலாம். நான் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் மேடம். சரிங்க, டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்கம்மா. சரிங்க மேடம். என்ன பிரச்சனை சொல்லுங்க. இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை மருத்துவரிடம் கேட்கலாம். கம்மி பண்ணியிருக்கேன் மேடம். சரிங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? மேடம், என்னோட இது வந்துட்டு கை விரல்கள். சொல்லுங்கம்மா. என்னோட கை விரல்கள் வந்து கொஞ்சம் முட்டுக்கு முட்டு விங்கி இருக்க மாதிரி இருக்கு மேடம். இந்த முட்டு, கை முட்டு வீக்கம் வந்து ஒன்று ஆஸ்டியோபரோசிஸ், எலும்பு ஹெல்த்து, போன் இல்லாமல், இல்லை ருமட்டாய்டாக இருக்கலாம். இதுக்கு நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா இந்த முதல்ல வீக்கம் வரும், அதுக்கப்புறம் அந்த கை வந்து க்ளாயிங் வந்து மடங்கிடும். கை ரொம்ப முக்கியம் நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஃபங்க்ஷனுக்கு. அதனால் நீங்கள் இதை போய் கவனிச்சுக்கோங்க. இது எலும்பு பிரச்சனை தானே, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எலும்பு போன் ஹெல்த்துக்கு நிறையா மருந்துகள் இருக்குது, கால்சியம் இருக்குது, வைட்டமின் டி இருக்குது, ஆஸ்டியோபரோசிஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இல்லை இது ருமட்டாய்டுனா ருமட்டாய்டுக்கும் மருந்துகள் இருக்குது. கொஞ்சம் தயவுசெய்து நீங்கள் கவனிச்சுக்கோங்க கையை. மேலும் ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க டாக்டர், அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம், செக்கப் நிகழ்ச்சி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம்ங்க, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? நான் சென்னையில இருந்து பத்மாவதி பேசுறேங்க. உங்களுடைய வயது என்னம்மா? என்னோட வயது எனக்கு இல்லை, எங்க பாப்பாவுக்காக நான் சொல்லணும். சொல்லுப்பா, சொல்லுங்க. குழந்தைக்கு என்ன? குழந்தைக்கு 32 வயசு ஆகுது மேடம். சரி. அவளுக்கு வந்து ஸ்பெஷல் சைல்டு அவங்க. ஆனா வந்து இப்ப நடக்கிறச்ச என்ன பண்றாங்க, முன்னாடி எல்லாம் நல்லா இருந்தாங்க, இப்போ ஒரு 5 வருஷமா வந்து நடக்கும்போது ரொம்ப பயப்படுறாங்க, எதுக்குமே பயப்படுறாங்க, நடக்கிறது அப்படியே தலைக்கு விழற மாதிரி போறாங்க, பயப்படுறாங்க, அது எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறாங்க, அப்படியே நடுக்கமா இருக்கிற மாதிரியே இருக்காங்க. அது ஏன்னு எனக்கு தெரியலைங்க மேடம். இதாம்மா 32 வயசு சொல்றீங்க இல்லைங்களாம்மா? இப்போது நம்ம வந்து மீதி பேரை பார்க்குற மாதிரி இவங்களுக்கும் சுகர் வந்திருக்குதா, தைராய்டு இருக்கான்னு பார்க்கணும். யூஸ்வலாக இது மிஸ் ஆகிடுது. சப்போஸ் இதெல்லாம் சரியாக இருக்குன்னா ஆடட் சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ், பயம், அதுக்கு வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் பார்த்து மருந்து கொடுக்கலாம். ஸோ நியூரோவில் ஆரம்பித்து நியூரோ சைக்காட்ரியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நியூரோ எண்டோக்ரைனாலஜி, தைராய்டு குறைஞ்சியே போயிடும். நீங்கள் ஒரு செக்கப் கூட்டின்னு போங்க. ஏன்னா வெளியே வர பயப்படுறாங்க. இதெல்லாம் வந்து ஃபிசியோதெரப்பி கொடுத்து நம்ம தைராய்டெலாம் கரெக்ட் பண்ணால் நல்லாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பெரிய குழந்தைங்களை நம்ம ரொம்ப முடியாது, அவங்களே நடந்தால் தான் நம்மளுக்கு வசதி. புரியுதுங்களா? சரிங்க டாக்டர், நம்ம தொடர்ச்சியாக நம்ம பேசலாம். நீங்கள் டிமென்ஷியா, அந்த மறதி நோய் பற்றி சொல்லியிருந்தீங்க டாக்டர். இந்த டிமென்ஷியா நோய் எதனால் ஏற்படுது? ஒரு பர்சனுக்கு வந்து டிமென்ஷியா வந்துருச்சுன்னா என்னென்னலாம் பண்ணணும் டாக்டர்? சில டிமென்ஷியான்றது 60 வயசுக்கு மேலே பெண்களுக்கு பார்த்தாக்கா அவங்களுக்கு முதல்ல மறதின்னு தான் சொல்லுவாங்க. நான் சாவி எங்கே வச்சேன்னு மறந்து போயிட்டேன், செல்ஃபோன் எங்கே வச்சேன்னு மறந்து போயிட்டேன். இது ரொம்ப காமன். கொஞ்ச நாள் கழிச்சா அவங்க வீட்டுக்காரர் ஃபேஸே மறந்துடும். இது எங்கள் வீட்டுக்காரரே இல்லை, அவர் எங்கே இருப்பார், ரொம்ப அழகாக இருப்பாருன்னுடுவாங்க. அதாவது அவங்களுடைய நினைவெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருக்கும். இப்போது கரண்ட் இதிலவே இருக்காது. அப்போ அவங்க பொண்களுக்கு ரொம்ப வருத்தமாகிடும். ஏன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவங்க பிரதர்ஸ், அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் தெரியும். அது அவங்கள மட்டும் தெரியுது, என்னையும் தெரியல அப்படின்னு நம்ம கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. இது முதல்ல மறதியில் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பிஹேவியர் சேஞ்ச் வந்துடும், சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இல்லையே என்னுடைய
பாஸ்புக்கில் 300 ரூபாய் குறையுது அப்படின்லாம் ஆரம்பிக்கிற போது பார்த்துக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். என்ன நம்ம இவ்வளோ பார்த்துக்கிறோம் இப்படி சொல்கிறாங்களேன்னு. அது கூட பரவாயில்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு டீயே கொடுக்கல, காஃபி கொடுக்கல, காஃபி சூடாக இல்லைன்னு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிவிடுவாங்க. சாப்பிட்ருப்பாங்க அப்போ தான் அவங்களுக்கு மறந்துடும். இதெல்லாம் சின்ன விஷயங்கள். பின்னாடி என்ன ஆகும், அவங்களுக்கு ரொம்ப கோபம், தாபம், எரிச்சல், ஆத்திரம், வயலன்ஸ் வந்துடும். அந்த மாதிரி இருக்கிற போது பக்கத்தில் இருக்கிறவங்கள அடிச்சிருவாங்க. நம்ம கூர்மையாக ஏதானு கத்திரிக்கோல் ஏதானு வச்சுருந்தா அதாலேயே குத்திடுவாங்க. அப்போ தான் ரொம்ப பிரச்சனை ஆகிடும். ஸோ மறதி நோயின்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடக்க கூட மறந்துடும். அப்பா நடங்கன்னா நடக்கணுன்னா என்ன பண்ணணும், அப்பா சாப்பிடணுன்னா என்ன பண்ணணும், இப்படியே கேட்டுருப்பாங்க அவங்களுக்கு. ஆனால் வயலில் வச்சா முழுங்கிடுவாங்க. 2 அடி நடந்தப்புறம் அவங்களே நடந்துருவாங்க. ஆனால் அது நடன்றது என்ன மறந்துடும். இப்போ அவங்க வாக்கிங் கூட்டின்னு போகிறோன்னா நம்ம தெரு நம்மளுடைய வீடு மறந்துடும். அதுக்கு பேர் விஷுவல் ஸ்பேஷியல் டிஸ்ஓரியன்டேஷன். ஸோ இது ஒரு படிப்படியாக வந்து எழுத மறந்துடும். இதில் என்ன பிரச்சனைன்னா ஓரளவு இருக்கிற போது, ஓரளவு மறதி இருக்கிற போது அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து பணம் வாங்கிக்கிறதோ இல்லை அவங்கக்கிட்டேருந்து ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கிறதோ இதெல்லாம் கூட ரொம்ப காமனாக நடக்கும். பட் வயலண்ட் பிஹேவியர் ஆனவுடனே நம்ம அவங்களுக்கு மருந்து கொடுத்து தான் வயலன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இதுக்கு கூட காக்னேட்டிவ் தெரப்பி, மெடிசன்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த மறதி நோய் வந்து கொஞ்சம் கஷ்டம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். வராமல் பார்த்துக்கணுன்னா நல்ல நியூட்ரிஷன், நல்ல ஆக்டிவிட்டி, சோஷியலாக ஆக்டிவாக இருக்கிறது, கன்ஃபைண்டாக ரூமுக்குள்ளேயே தனியாக இல்லாமல் 4 பேரோட பழகிறது, இதெல்லாம் இருந்தாக்க இந்த நோய் வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சரிங்க டாக்டர். குறிப்பாக இந்த டிமென்ஷியாவும் சரி, ஃபிட்ஸும் சரி, நிறைய நரம்பியல் சம்மந்தப்பட்ட நோய் இருக்கவங்களாம் இந்த ஷோவை வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்க விரும்புகிறீங்க டாக்டர்? வருமுன் காப்போம் தான் நம்ம, அதான் மெயின் மந்த்ரா. ஒரு தடவை ஃபிட்ஸ் வந்தாலே உடனே எல்லாத்தையும் பார்த்து ஏன் வந்ததுன்னு சொல்லி டாக்டர் மருந்து கொடுத்தா அதை ஒழுங்காக கொடுக்கணும். அதை டவுட் பண்ணி இன்னொருத்தட்டு கேட்குறது, இன்னொருத்தட்டு இப்படியே அவங்க ஷாப்பிங் பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் ஃபிட்ஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா குழந்தை நல்லா படிக்கும், நிறையா மார்க் வாங்கும், எல்லாரையும் போல் இருக்கும். அதனால் ஃபிட்ஸை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். இந்த காலகட்டத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. ஸ்ட்ரோக்கை பொறுத்தவரையில் ஸ்ட்ரோக் வராமல் பார்த்துக்கணும். நம்ம ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணி, சுகர் வராமல், பிபி செக் பண்ணி, பிபி இல்லாமல், தைராய்டு இல்லாமல், வெயிட் ஏறாமல், அது ஒரு அவேர்னஸ் இருக்கணும். மனித உடலுக்கு நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாருமே யோசிக்கணும். எனக்கு வராதுன்னு நம்ம எதையுமே யோசிக்க முடியாது. தலைவலியெல்லாம் வருதுன்னா ரொம்ப டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, லேக் ஆஃப் ஸ்லீப், ப்ராப்பர் நியூட்ரிஷன் இல்லை. கடைசியாக நான் சொல்கிறது முதல்ல சொன்னதே தான். பெண்கள் வந்து எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன், நான் தான் சமையல் கவனிக்கணும், நான் தான் என் குழந்தை படிப்பு கவனிக்கணும், அவனுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கணும், இப்படியெல்லாம் சொல்லி அவங்க ஹெல்த்தை ரொம்ப ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹெல்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்மளையும் கவனிச்சுக்கணும், மீதி பேரையும் கவனிச்சுக்கணுன்ற கண்ணோட்டம் தான் பெண்களுக்கு இருக்கணும். இதுதான் என்னுடைய டேக் ஹோம் மெசேஜ். கண்டிப்பாக டாக்டர். இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கும் நேயர்கள் கேட்ட கேள்விக்கும் ரொம்பவே சிறப்பாக பதில் சொன்னீங்க. நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி டாக்டர். நன்றி. மீண்டும் ஒரு செக்அப் நிகழ்ச்சியில் சந்திப்போம். இணைந்திருங்கள்.